சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்படி வெயில் அடிக்க போதோ தெரில. ஆனால் இப்பயே நல்லா எஃபர்ட் குத்துனுக்குது. ஆனாலும் வெங்காயத்தண்டு சீசன் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். சாதம்லாம் பேசினு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோ, வேறு லெவலில் இருக்கும் அது. அதை எப்படி சிம்பிளாக டேஸ்ட்டாக பண்ணுதுன்னு பார்க்கலாம். எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கின்னு கொஞ்சம் எண்ணெயில் கடுகு சீரகம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அது மேலே கொஞ்சம் வதக்கிட்ட பிறகு வெங்காயம் பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் வதக்கிட்டு அதை போட்டு மூடி போட்டு வச்சுருங்க. ஆனால் என்ன ஒரு டவுட்னா, என்ன தான் சம்மர் ஸ்டார்ட் ஆனாலும் என்ன தான் பண்ணாலும் சம்மர் வந்தால் சம்மருன்றோம், மழை வந்தால் மழைன்றோம், ரெண்டுமே கடவுள் அழகாக க்ரியேட் பண்ணிக்கிறாருல்ல. அதுவும் எங்கள் வீட்டுக்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் செடியாக இருக்கும். இப்போ எல்லா செடியும் கொட்டிட்டு அந்த குட்டி 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 குட்டியாக இலை வரும் தெரியுமா? அது பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கும் அந்த இலை. ஸ்ப்ரிங் சம்மர்னு நினைக்கிறேன். ஸ்ப்ரிங் சம்மர்னு வாங்கும். அந்த குட்டி குட்டி அந்த பச்சை கலர் இலை, ஐயோ அடிக்கிற வெயில் ஒரு பக்கம் சொல்லின்னு மூஞ்சிக்கு வெயில் அடிக்கும். கீழேருந்து மேலே இருக்க கொலுன்னு கொதிக்கும் நம்மளுக்கு. ஆனால் மேலே இப்படி பார்த்தோன்னு வச்சுக்கோ, அந்த சின்ன இலைங்க சூப்பராக இருக்கும். அது இப்போல்லாம் சம்மர் சீசனில் சில பூங்கெல்லாம் வரும். எல்லோ கலர் பூ, எல்லோ, பிங்க்கு, லைட் பர்பிள்லாம் ஒரு மரத்தில் பார்த்திங்கன்னா இலையே இருக்காது, வெறும் பூவாக இருக்கும். அதெல்லாம் செம்மையாக இருக்கும். அது பேசினே பாருங்கள், இது செஞ்சே முடிச்சிட்டோம் நம்ம. இதை சப்பாத்திக்கும் சரி, ஒயிட் ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். ஆனால் ஒன்றுனா டே பண்ணிவிட்டு நைட் வரைக்கும் நம்மளால ஸ்டோர் பண்ண முடியாது, கொஞ்சம் தண்ணி விட்டுடும் இது. ஆனால் இம்மிடியேட்டாக பண்ணி இம்மிடியேட்டாக சாப்பிடலாம். ஆனால் செம்ம 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 டேஸ்ட்டாக இருக்கும். மஸ்ட் ட்ரைட் ப்ராடக்ட் இதெல்லாம். செஞ்சுடுங்க.